Hi friends, IPL 2025 match number 12 MI vs KKR. ஸோ இந்த மேட்ச் எங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு சேஞ்ச் ஆகுது. எம்ஐயோட ஹோம் மேட்ச் வந்துச்சு. வான்கடை ஸ்டேடியம் மும்பையில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ 31st March மண்டே 7:30 PM இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சை பற்றி ஃபுல் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர்ஸ் பிளேயர்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங்கு, செகண்ட் பேட்டிங் பவுலிங்கில் யார் யார் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துடலாம். அதுவுமே கமெண்ட்ஸ்லேருந்து தான் நான் ஐடியா எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்கிறது குழப்பமாக இருக்குன்னு சொன்னீங்க, கன்ஃபியூஷனாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் அதை சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங்கிறத ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்காக. ஸோ அந்த ஐடியா நிறைய பேர் சொல்லி நீங்கள் கீழே கன்ஃபியூஷிங்காக இருக்குது மாற்றுங்கன்னு சொல்லி, அதனால் நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 118 மேட்ச் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ 170+ ஸ்கோரு, நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான். பேட்டிங் ஃபஸ்ட் 154 டைம்ஸும் செகண்ட் 164 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து சேசிங் சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹை ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ் போயிடலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன். இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 மேட்சஸில் பிலோ 150 ஸ்கோர் போயிருக்கு. 27 மேட்சஸில் 169 வரைக்கும் ஸ்கோர் போயிருக்கு. 35 மேட்ச்சில் 189 போயிருக்கு. 29 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 189 தான். ஸோ 35 மேட்சஸில் 189 ஸ்கோர் போயிருக்குன்னா மேக்ஸிமம் வந்து ஆவரேஜாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 180+ ஸ்கோருன்றது இந்த மேட்ச்லேயும் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வான்கடையோட பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். டோட்டல் மேட்ச் 118 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் பேசஸ் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 715 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏர்லி ரவுண்ட் டெத்துலேயும் பேசஸ்க்கு சூப்பராக விக்கெட்ஸ்ன்றது விழுகும் வான்கடையில். மற்றபடி பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்கோரிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் தான். ஸோ 180+ கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோருமே இந்த கிரவுண்டில் அதுதான். ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 308 விக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலி ஒரு ரன் ஸ்கோரிங் கிரவுண்டு ப்ளஸ் பேசர்ஸ்க்கான விக்கெட்டுக்கான கிரவுண்டு. ஸோ அதையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போன மேட்சோட ரிசல்ட்டை இப்போ பார்த்துடலாம். போன மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் இருந்தது 80% இல்லை 90% வரைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எந்த மேட்ச்னால் போன எம்ஐ மேட்ச்சு ஜிடி விஸ் எம்ஐயில் இதுதான் நம்மளோட ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் இதுதான் கொடுத்துருந்தோம் நம்ம. ப்ளஸ் அதுக்கப்புறம் இருக்க 3 பிளேயருமே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம பார்த்துடலாம். இதில் இருக்க 4 பேருமே ட்ரீம் டீமில் இருக்காங்க பாருங்கள். ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், சூரியகுமார் யாதவ், சுக்மன் கில். ஸோ இவங்க 4 பேருமே மேலே டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். டாப்லேயும் வச்சுருந்தேன் ஹை ஸ்டாட்ஸு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. அதே போல் ரோ ஸ்டாட்ஸில் அதாவது ஒரு 25லேருந்து 26 வரைக்கும் ஆவரேஜஸ் இந்த திலக் வர்மாவுமே ட்ரீம் டீம்ன்றது வந்துட்டார். ஸோ ஏன்னா நல்ல வந்து ஒன் டவுன் வந்துட்டார். ஒன் டவுன் வந்து ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு இவர் வச்சிருக்க ஆவரேஜ்ன்றது போதுமான அளவு ட்ரீம் 11 டீமுக்குள்ளே வரதுக்கு, ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு. ஸோ சாய் கிஷோரை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், சாய் கிஷோரை நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் பவுலிங்கில் சொல்கிறேன். செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா சாய் கிஷோரா ட்ராப்புன்றது பண்ணிக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்தார். பட் அவரோட சாண்டனர் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணனால சாய் கிஷோர் உள்ளே வரலை. அவருக்கு போல் சாண்டனர் வந்துட்டார். நான் சாண்டனையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் மினிஜியல் ஸ்மாலுக்கில் கூட சாண்டனரோட தான் போயிருந்தேன். மேபி சாய் கிஷோர் மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழுகும்னு ஒரு கேட்ச் ட்ராப்பு ப்ளஸ் அது போக லாஸ்ட்டில் மும்பை இந்தியன்ஸுக்கு விக்கெட்ஸ் எல்லாம் போனனால அவர் வந்து ரன் ஸ்கோர் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஸோ நான் சாண்டரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமன் திர்ரை நான் செகண்ட் பேட்டிங் போனால் நமன் திர் வந்து ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக அவர் எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவருமே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரபாடாக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது ட்ரீம் டீமு. பிரசித் கிருஷ்ணா சூப்பராக ஸ்பெல் போட்டார். அவரோட ஸ்பெல்லே செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ செம்மையாக பவுலிங் போட்டார். அவருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது ஹையாக இருந்துச்சு. அவருமே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். பார்த்தா தெரியும். ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஹர்திக் பாண்டியா இதில் இந்த மேட்சுக்கு வராத பிளேயர் யாருன்னா ரஷீத் கானுக்கு ஸ்டாட்ஸ் இருந்தும் ஃபார்ம்ன்றது இல்லை. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலை. அதுக்கு முன்னே ஃபஸ்ட் மேட்சுமே ஒரு விக்கெட்டுன்றதை எடுக்கலை. ட்ரீம் டீமுக்குள்ளே வர கிடையாது. ஸோ அவர் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார் ட்ரீம் டீம்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜை நான் சொல்லலை, மென்ஷன் பண்ணலை. ஏன்னா சிராஜ் வந்து ஏர்லியராக விக்கெட்ஸ் விழுகுன்றதை சொன்னேன். பட் சிராஜ் வந்து விக்கெட்ஸை எடுத்துட்டார். ரோஹித் சர்மா சிராஜுக்கும் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரோஹித் சர்மா ஏர்லியராக ஹிட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, ஃப்ளாப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரோஹித் சர்மாவை நான் வைக்க கிடையாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க பிளேயர்ஸ்லாம் நான் எத்தனை பிளேயர் கொடுத்துருக்கேன்? 8, 9, 10, 11 பிளேயர் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் ரஷீத் கானை தவிர்த்து சரி எல்லாருமே வந்து இவர் வில் ஜாக்ஸ் விளாடலை. ஸோ நம்ம 10 பிளேயராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 10 பிளேயரில் கிட்டத்தட்ட 9 பிளேயர் ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. மிச்சம் சாண்டரி நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமன் திர்ரையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். சிராஜ் மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ்ஸு. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். இங்கே பாருங்கள், சாய் சுதர்சன் வந்து கேப்டன் வந்துட்டார். ஏன்னா சாய் சுதர்சன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பிளேயர். எப்படி சொல்கிறதுனா பட்லர் அண்ட் சுக்மன் கில் ஹிட் பண்ண தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க.
அப்படின்றப்ப அவுட் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது. சாய் சுதர்ஷன் அப்படி இல்லை, அடிக்க வேண்டிய பாலை கரெக்டாக அடித்து பாலுக்கு பால் ரன் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ரன்னை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிடுவார். ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவர் வந்து கேப்டனாக வந்துட்டார். நான் ஒய்சியாக போட்டிருந்தேன், பட் அவர் கேப்டனாக வந்துட்டார். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டு ப்ளஸ் ஒரு 12 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அடித்து வந்து ட்ரீம் டீமில் ஒய்சியாக வந்துட்டார். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசல்ட்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ ஐடியாஸ் நிறைய பேர் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கும் தெரியும், கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க வீடியோ போட்டோன்னே. ஸோ நம்ம இன்றைக்கான மேட்ச்க்கானதை பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், வில்சாக்ஸ் எகெயின் இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹை சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்திர், ராவின் பின்ஸ், சான்னர், ஜகர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டசி, அதாவது ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய டியோன்ற ஆப்ஷனை கண்டுபிடிச்சதே குபேரா ஃபேண்டசி ஆப்பு தான். ஸோ இதுதான் முழுக்க ஒரிஜினல் ஒன் பிளேயர் ஃபேண்டசி. நேம் வந்து பார்த்தீங்கன்னா டியோ. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெகுலராக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சிலர் ப்ளே பண்ணாமல் விட்டுருக்கலாம் குபேரா ஃபேண்டசியில் டியோன்ற ஆப்ஷனை. அது ஏன்னா இடையில வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றது இருந்துச்சு, இந்த ஆப்பில் அவ்வளோ ஆஃபர் கொண்டு வரல. பட் இந்த ஐபிஎல்லில் இருந்து உங்களுக்கு நோ ஜிஎஸ்டி நோ டிடிஎஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டாங்க. குபேரா வந்து பழைய மாதிரி வந்துருச்சு. நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ் போடுறதுக்கு முன்னாடி குபேரா ஆப் எப்படி இருந்ததோ அதே போல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 5 பிளேயர் கொடுத்துருவாங்க டியோன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா. அதில் உங்களுக்கு பிடித்தமான பிளேயரோ இல்லை ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயரோ நம்ம டெலகிராம்லையும் லைன் அப் பண்ணதுக்கப்புறம் டியோ ஆப்ஷன் டிக் பண்ணி போட்டுருவோம். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஐடியாஸில் போய்க்கலாம். இதில் 5 பேரில் போய் அவங்க யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்குங்க. ரச்சின் ரவீந்திரா செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாடையோ இல்லை தோனி, எம்எஸ் தோனி, விஜய் சங்கரை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். நான் மார்ச் மாதத்துக்கான வின்னிங்ஸு என்னோடய ப்ராஃபிட் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிவிட்டு ஒரு 23K வந்து நான் டெபாசிட்ன்றது பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நோ ஜிஎஸ்டி நோ டிடிஎஸ் போட்டனால நான் எக்ஸ்ட்ராவோட இன்னும் அமௌண்ட் போட்டிருக்கேன். நானுமே ஜிஎஸ்டி இருந்தனால டிடிஎஸ் இருந்தனால பண்ணுறது கம்மியாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லாதனால நானும் பழைய மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஃபிட்ன்றது இதில் சூப்பராக வரும். ஒரு பிளேயர் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்க 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு போனஸ் தருவாங்க. பழைய யூசர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா குபேரா இஸ் பேக், பழைய மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணி ஒரிஜினல் டியோ ஆப்ஷனில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11ன்றதை பார்த்துடலாம். குயின்டன் டிக்காக்கு செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ நரேனுக்கு பதிலாக மோயின் அலி ப்ளே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணுவாங்க. ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கீஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷ்தீப் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன். இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். நம்ம வந்து வைபவ் வரராக வருவார் இம்பேக்ட் பிளேயராக, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்குது வெங்கடேஷ் ஐயர். ஒரு சரியான பிக்காக இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா 2 மேட்சாக வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. ஃபஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டார், செகண்ட் மேட்ச் பேட்டிங்ன்றது கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் எல்லாருமே அவரை மோஸ்ட்லி ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. அது ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி. அப்படின்றப்போ நம்ம ஸ்டாட்ஸ் படி போனோம்னா செம்ம ஸ்டாட்ஸ் இருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி. ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 44, வென்யூவில் 72 ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ சரியான ஆவரேஜஸ்ன்று வச்சுருக்காரு. ஸோ வெங்கடேஷ் ஐயரை ஒரு மஸ்ட்டு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். ஒரு ரீசனபிள் பிக்கும் கூட, ஏன்னா ஹை ஸ்டாட்ஸு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவுக்கு செகண்டாக ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஒரு 30 ஆவரேஜும் வென்யூவில் 28 ஆவரேஜும் வச்சுருக்காரு. அதையும் நோட் பண்ணிங்க. சேம் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் ரஹானேக்கும். ஸோ அதை நோட் பண்ணிங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு பெருசாக ஆவரேஜ்ன்றது ஹெட் டு ஹெட்டில் இல்லை, பட் கிரவுண்டில் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ 44 வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஆவரேஜ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குயின்டன் டிக்காக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. திலக் வர்மாவுக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணாவும் ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிங்க. ஹெட் டு ஹெட்டில் இவங்க கூட எம்ஐ கூட நரேனுக்கு ரன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்றது எம்ஐ கூட நல்லாவே பிக் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட் ஆவரேஜ்ன்றது நிறையா இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே ஆவரேஜ் இருக்குது, தீபக் சாருக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது இவங்க 2 பேருக்குமே. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸ்டாட்ஸ் வச்சுருக்கிற பிளேயர். இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங் இது வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்துலாம். ஹர்திக் பாண்டியாவை
கம்பேர் பண்ணிங்கன்னா செகண்ட் பேட்டிங்கோட ஃபஸ்ட் பேட்டிங் தான் ரன்ஸுன்றது அவருக்கு வந்திருக்கு. ஸோ விக்கெட்ஸுன்றது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப அவர் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்சே வந்து ஏர்லியராகவும் போகிறாரு, டெத்துலேயும் போகிறாரு. ஆக்சுவலி எம்ஐக்கு ஒரு மெயின் பவுலராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அதையுமே நோட் பண்ணிங்க. மோஸ்ட்லி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ பேட்டில் இருந்து எதுவுமே பண்ண முடியல. எம்ஐக்கு ப்ளே பண்ணுறப்போ ஹர்திக் பாண்டியானால் பேட்லேருந்து ரன்ஸுன்றதை கொடுக்க முடியலை. ஸோ அதுவுமே ஒரு இதாக இருக்குது, ரீசனாக இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம், ரன்ஸ் வரலை. ஆனால் இந்த கிரவுண்டில் விட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ன்ற ரன்ஸ் ஆவரேஜுமே வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் பேட்டிங், எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஃபஸ்ட் பவுலிங்லாம் ஆவரேஜ் நல்லா வச்சுருக்காரு, செகண்ட் பவுலிங்லாம் ஆவரேஜ் அவ்வளோவா கிடையாது. நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுலிங் போடுறப்ப ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ரசலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அவருக்கு ரன்ஸுன்றது செகண்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது. விக்கெட்ஸுமே அப்படி தான், விக்கெட்ஸுமே கேகேஆர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ தான் விக்கெட்டுன்றதை வச்சுருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணிங்க. அங்கிலீஷ் ரகுவன்சிக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ தான் ஒரு 25 ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் அவ்வளோவா ஆவரேஜ்ன்றது இல்லை. ஸோ செகண்ட் இதை பார்த்துடலாம். செகண்ட் பவுலிங் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நரேனுக்கு பவுலிங் செகண்ட் பவுலிங் போகிறப்ப விக்கெட்ஸுன்றது அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ ரன்ஸை சொல்லலை, நான் பவுலிங்கை சொல்கிறேன். நான் ஆல்ரவுண்டர், இவர் தெரியும் எல்லாத்துக்குமே. விக்கெட்ஸுன்றது செகண்ட் பவுலிங் போடுறப்ப எடுத்திருக்காரு அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ரிங்கு சிங்குமே ஒரு சேசிங் பிளேயர் தான், வில் ஜாக்ஸும் ஒரு சேசிங் பிளேயர் தான். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ரிங்கு சிங், வில் ஜாக்ஸ்லாம் ஒரு ட்ரம்ப் கார்ட் பிங்ஸாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருண் சக்கரவர்த்திக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுலிங்கில் தான் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவங்களாம் செகண்ட் பவுலிங்கில் இப்போது கேகேஆர் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிங்கு சிங் கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாட்ஸை வந்து வச்சு நம்ம கடைசி நேரம் இந்த இமேஜை கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் லைனப் வந்த போகிறோம் நானும் இந்த இமேஜை தான் பார்க்குறேன், பார்த்து தான் டீம்ன்றதை பிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடைசி நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 15 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 54 ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ வில் ஜாக்ஸை எம்ஐ செகண்ட் பேட்டிங் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போன மேட்ச் நான் நம்ம திருட சொல்லியிருந்தேன், எம்ஐ செகண்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், எடுத்துக்கோங்க ஆவரேஜ் இருக்குன்னு. அதே மாதிரி அவர் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டார். சேம் செகண்ட் பேட்டிங்கில் தான் அவருக்கு ஆவரேஜ்ன்றது இருக்குது. எம்ஐ செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நம்ம நீங்கள் ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ தீபக் சாருக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ விட செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் தீபக் சாருக்கு விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விழுந்திருக்கு. நீங்கள் எப்படி இப்போ ட்ராப் பண்ணிக்கலாம், டீம் எடுத்துக்கலாம்னா, இப்போ எம்ஐ வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை பிக் பண்ணிவிட்டு தீபக் சகரை ட்ராப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்போது எம்ஐ செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு தீபக் சகரை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎல்ஸ்க்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு மாற்றி மாதிரி தான் பிக் பண்ணி ஆகணும். அப்படின்றப்ப இந்த ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசனபுளாக அந்த சேஞ்சஸை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸ் பேட்டில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் மும்பையோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆர் ஹிட் பிளேயர் தான். ஸோ 2 மேட்சாக ஃப்ளாப்பு, சிராஜ் சூப்பராக பவுலிங் போட்டு ரோஹித் சர்மாவையும் விக்கெட்டுன்றது எடுத்து விட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கார், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ரோஹித் சர்மா எகெயின் ஃப்ளாப்பாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. 2 மேட்சுமே ஃப்ளாப்பு. இது 3வது மேட்ச்சு. பட் ஸ்டாட்ஸ்ன்றது 2 மேட்ச்சில் அவ்வளோவா கிடையாது. இந்த மேட்ச்சில் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் வச்சுருக்காரு, டாப்லேயும் இருக்கார். ஹெட் டு ஹெட்டில் 30 ஆவரேஜும் வென்யூவில் 28 ஆவரேஜும் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சு நல்லா ஹிட் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேப்டன் வைஸாக கூட ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் போடுறவங்க, அதாவது நிறையா டீம்ஸ் போடுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்கி சாய்ஸ் தான் இப்போதைக்கு ரோஹித் சர்மா. ஸோ ரிக்கில்டன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பராக ப்ளே பண்ணாலும் ஐபிஎல்லில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. ஸோ அவர் 2 மேட்ச்சுமே அவுட் ஆகிட்டார். நல்ல குட் பேட்டிங் ஃப்ரெண்ட் விக்கெட்ஸில் அவுட் ஆகிட்டார். மேபி வான்கடையில் ஹிட் பண்ணலாம், பார்க்கலாம். பட் 17 ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஒரு 17-18 ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேச்சஸ்ன்றது பண்ணி விக்கெட் கீப்பிங் பண்ணுறனால அவர் வந்து உள்ளே வந்துடுறாரு. அதை நோட் பண்ணிக்க. போன மேட்ச் வில் ஜாக்ஸை உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் எகெயின் உள்ளே வந்தால் ஒரு இன்னிங்ஸில் 55 ரன் அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். ஸோ விக்கெட்ஸுன்றது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதே மாதிரி சேசிங் எம்ஐ வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வில் ஜாக்ஸை மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. சூரியகுமார் யாதவுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, மஸ்ட் பிக்காக இருப்பார். திலக் வர்மாவுக்கு கொஞ்சம் 25-26 இருக்குது. இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு அவருமே மஸ்ட் பிக்காக தான் போயிட்டுருக்காரு. 1 டவுனும் வந்துடுறாரு. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ணால் திலக் வர்மா 2 டவுன் தான் வருவார். வில் ஜாக்ஸ் 1 டவுன்.
ஹர்திக் பாண்டியா பேட் அண்ட் பவுல் கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. நம்ம இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க SRH மேட்சுமே அங்கிட் வர்மா வந்து சூப்பராக ஹிட் பண்ணார், 50 ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. 2 to 4 பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. அப்படின்றப்போ எகெயின் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நம்ம தீரை நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ விக்கெட்ஸ்ன்றது விழுகும் வான்கடையில் ஏர்லியராகவே பேசர்ஸ்க்கு. ஸோ ராபின் பின்ஸ் ப்ளே பண்ணுவாரான்றது தெரியல, பார்க்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது எதுவும் இல்லை, ஃபார்ம்லையும் இல்லை. ஒரு ஈஸி விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் லாஸ்ட் மேட்ச் சாய் கிஷோர்கிட்ட. சாண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட் பவுல் பண்ணக்கூடிய பிளேயரு. மேபி ஆவரேஜாக ஒரு விக்கெட், மேபி 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கிறது இந்த மேட்சும் சாண்டர் பேட்டிங் ஓரளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு. பார்க்கலாம். 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டு வராங்க. KKR 2 மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. தீபக் சார் செகண்ட் பவுலிங்கு, ட்ரெண்ட் போல்ட் ஃபஸ்ட் பவுலிங்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் இதை பார்த்துடலாம் KKR. ஸோ குயிட்டிக்காக பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது. அதே போல் செம ஃபார்ம்லேயும் இருக்கார். மோஸ்ட்லி சேசிங்னா செம்மையாக எடுத்துக்கோங்க, மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட் பேட்டிங்னா நிறையா டைம் நம்ம வந்து ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். நரேன் ப்ளே பண்ணுவாரான்றது தெரியல. மேபி நரேன் ஆர் மோகின் அலி மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. நான் ட்ரீம் டீமுக்குள்ளே வர பிளேயர்ஸ் தான் நமக்கு முக்கியம். இவங்க 2 பேருமே எப்படினாலும் பேட் ஆர் பவுல் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ரஹானேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆவரேஜும் 28 ஆவரேஜும் அதே ரோஹித் சர்மா மாதிரி வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 30ம் வென்யூவில் 28ம் வச்சுருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச் எகெயின் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர், ஒரு ட்ரம் கார்டு பிளேயராக இருப்பார். வெங்கடேஷருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி. ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார் வெங்கடேஷர். நீங்கள் கேப்டன் அண்ட் ஒய்சியாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேப்டன் அண்ட் ஒய்சி சாய்ஸ் கேட்குறீங்க. நம்ம இதை அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ பேசிவிட்டு ஸோ அங்கில் சாய்சி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கிறது கிடச்சா கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் எடுத்துக்கோங்க. KKR ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சா கூட ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறான். ரிங்கு சிங் இந்த சீசன் அவ்வளோவா எதுவுமே பண்ணலை. ரசலுக்கு பேட்டிங்கிறது கிடைக்கல. ஃபஸ்ட் மேட்ச்சே அவுட் ஆகிட்டார். பவுலிங்கிறது கிடைக்கல. ஸோ 2 மேட்ச்சுமே ட்ரீம் டீமுக்குள்ளே வரல. ரசலுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ இவரை வந்து இவங்களே மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரசலுக்கு எதுவுமே கிடைக்கல. ரமன்தீப் சிங்குக்கும் இதெல்லாம் ரேர். இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங் அண்ட் பவுலிங் கிடைக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது 2 பேருக்குமே. ஸ்மெஷன் ஜான்சன் ஒரே இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும், ஹர்ஷித் ராணாவும் ஒரே இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் MIக்கு எதிராக எடுத்திருக்காங்க. மேபி அது ஒரு கோட்டான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ ஹர்ஷித் ராணா டெத்தில் போட்டு விக்கெட்ன்றது எடுக்கிறாரு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி எப்படினாலும் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஒரு ஸ்டார் பிளேயர் ஆகிட்டார் வருண் சக்கரவர்த்தி. IPLனாலே எல்லா மேட்ச்சுமே மோஸ்ட்லி ட்ரீம் டீமுக்குள்ளே வருண் சக்கரவர்த்தி இருப்பார். ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்திக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ்ன்றது இருக்குது. நீங்கள் அதையுமே நோட் பண்ணிக்கலாம். மேபி 2 or 3 விக்கெட்ஸ் எடுத்தால் ஒய்சியாக கூட ட்ரீம் டீம் ஒய்சியாக வர்றதுக்கு கூட சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஒய்சியாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப எடுத்து மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ்ன்றது இருக்குது. நம்ம இப்போது கேப்டன் ஒய்சி சாய்ஸ் பார்த்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் இருக்கவங்கலாம் மாறி கேப்டன் ஒய்சியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு இது. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர்னால நான் ஒய்சி அவரை பிக் பண்ணி போட்டேன். பட் அவர் கேப்டனாக வந்துட்டார். ஹர்திக் பாண்டியா ஒய்ஸ் கேப்டன் ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் அதுவுமே. ஏன்னா சாய் சுதர்ஷன் கேப்டனாக போட்டு ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் பேட் அண்ட் பாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ இருக்க பாயிண்ட் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு விக்கெட்ஸ் 2 விக்கெட் எடுத்திருந்தாலே அவர் கேப்டனாக வந்துடுறாங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன்ஸில் தான் போயிருந்துச்சு. இப்போது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி கேப்டன் ஒய்ஸியாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம்ன்றது இல்லை. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் பேட்டிங் வந்தார், அதுவுமே அவுட் ஆகிட்டார். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை வந்து மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க ஸ்டாட்ஸ் தெரியாதவங்க. பட் ஸ்டாட்ஸு செம்மையாக இருக்குது. நீங்கள் வெங்கடேஷ் ஐயரை GLல கேப்டன் ஒய்ஸியாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் எகெயின் செம்ம ஃபார்மில் இருக்கார், அவரையும் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா ஒரு ரிஸ்கி ட்ரையாக இருப்பார் கேப்டன் ஒய்சிக்கு. ஹிட் ஆர் ஃப்ளாப்பு தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குயிட்டிக்காக நல்ல ஃபார்மில் இருக்கார். KKR செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ இவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் குயிட்டிக்காக தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கோட செகண்ட் பேட்டிங்கில் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு குயிட்டிக்காக். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா வந்து எப்பயும் போல் ஒரு 25-30 ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அப்படி தான் நடக்குது. திலக் வர்மாக்கு லாஸ்ட் IPLல கொஞ்சம் அதிக ரன்ஸ் ஹிட் பண்ணார். அந்தளவுக்கு இந்த IPLல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. அதை பார்க்கலாம். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் ட்ரீம் டீம் கேப்டன் ஒய்சியாக வர்றதுக்கு சான்சஸ்ன்றது இல்லை.
ஸோ நரேன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சாரி, இங்கே நரேனுமே இருக்கார், நான் கவனிக்கல. ஸோ நரேனு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் அவர் தான் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தார். எகெயின் அவர் வரதுக்குமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்கில் ஃபார்மில் இருக்கார். ஸோ இவர் வந்து எகெயின் ப்ளே பண்ணார் அப்படின்னா இவரையும் நீங்கள் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படின்னா நரேனை கேப்டனாக போட்டு வெங்கடேஷ் ஐயரை வைஸியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டு வெங்கடேஷ் ஐயரை வைஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே தான் இது வராங்க. நான் ஒரு 3 பிளேயர்ன்றதை சொல்லி பார்க்குறேன். ஏன் ரிஸ்க்கு அது வரலன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க அவர் வரல அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸ்டாட்ஸ் வைஸாக. ஸோ சூரியகுமார் யாதவ் வரதுக்கும் வெங்கடேஷ் ஐயர் வரதுக்கும் நிறையா சான்சஸ்ன்றது இருக்குது. நரேன் ப்ளே பண்ணால் அவருக்குமே சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ இவங்க 3 பேர் ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா, இவங்க 4 பேரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா வருவாரான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா ரீசன்ட் ஃபார்முன்றது இல்லை. அவர் 3 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் பயணமாக ஹிட் பண்ணிடுவாருன்னு எனக்கும் தெரியும். பட் இந்த மேட்சுமே ஸ்பென்சர் ஜான்சனுக்கோ இல்லை வைபவ் அரோராக்கோ ஃப்ளாப் ஆகுறன்றது சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்லலை. நான் டீம்ஸுன்றதை எடுத்து வச்சுக்கேன். டெமோ டீம் நம்ம அதையுமே பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். குயிக் டிகாக், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ஹர்திக் பாண்டியா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ட்ரெண்ட் போல்ட். கேப்டன் நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்டார்ஸ் இருக்க வெங்கடேஷ் ஐயரையும் வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவையும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு 2 பேர்த்தையும். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். குயிக் டிகாக், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, சுனில் நரேன், வில் ஜாக்ஸ், வருண் சக்கரவர்த்தி, தீபக் சகர், ஹர்ஷ்ரீத் ராணா. நீங்கள் சேசிங் கேகேஆர் செகண்ட் பேட்டிங்காக தான் குயிக் டிகாக கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி எகெயின் அடிக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. மேபி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்கலாம். குயிக் டிகாக் கூட விக்கெட்ஸுமே ஆகலாம். பட் அதுக்கு சான்சஸ்ன்றது இல்லை. நல்ல ஃபார்ம்லேயும் நல்ல ஸ்டாட்ஸும் இருக்குது. கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆகுறது குயிக் டிகாக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். குயிக் டிகாக், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ஹர்திக் பாண்டியா, சுனில் நரேன், ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷ்ரீத் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ கேப்டன் வந்து சுனில் நரேன், வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. 2 பேருமே பேட் அண்ட் பாலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஆல்ரவுண்டர்ஸே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் போன மேட்ச் GTSMIயில் ஹர்திக் பாண்டியா தான் ஒய்சியாக வந்தார். ஸோ வான்கடைனால் ரன்ஸும் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹர்திக் பாண்டியா. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக் டிகாக், ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, சுனில் நரேன், ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், ஹர்ஷ்ரீத் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன். ஹர்ஷ்ரீத் ராணா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் எம்ஐ கூட ஒரு இன்னிங்ஸ்லேயும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன், சுனில் நரேன் வைஸ் கேப்டன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கேப்டன் இல்லாட்டி ஒய்சியாக ட்ரீம் டீம் கேப்டன் இல்லாட்டி ஒய்சியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி வெங்கடேஷ் ஐயர், சூரியகுமார் யாதவ், இந்த 4 பிளேயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத மேட்ச்சில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாஸ் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது பெட்டராக இருக்கான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.